பிப்ரவரி 9. புனித மிக்வெல் கோடேரோ. ஈக்வெடார் நாட்டிலுள்ள குவன்கா பகுதியில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த செல்வந்த குடும்பத்தில் கிபி 1854 பிறந்தார் மிக்வெல் கோடேரோ. பிறந்தது முதல் 5 வயது வரை நிற்க முடியாமல் ஊனமாக இருந்த இவர் தன் பெற்றோரின் இறை வேண்டுதலால் மெல்ல மெல்ல கால் தாங்கியபடி நடக்கத் தொடங்கினார். தன் வாழ்வினை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க விரும்பிய இவர் கிபி 1868 மார்ச் 24 நாள் கிறிஸ்தவ பள்ளிகளின் சகோதரர்கள் சபையில் சேர்ந்து அருட்குருவாக அருட்பொழிவு பெற்றார். ஆசிரியராக தன் பணியினை தொடங்கிய மிக்வெல் பாடம் நடத்தும் முறை, விளையாட்டு போன்றவற்றில் சிறந்து விளங்கி மாணவர்களுக்கு நல்வழி காட்டினார். ஆண்டவருக்காக எப்போதும் மகிழ்ச்சியுடன் பணி செய்யுங்கள் என்று தன் சக துறவிகளிடம் கூறிய இவர் அனைவரிடமும் அன்போடு பழகினார். இவருடைய காலத்தில் கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்டு கிறிஸ்தவ ஆலயங்கள் தீக்கிரையாக்கப்பட எதிரிகளிடமிருந்து நற்கருணையினை பாதுகாத்த அருட்குரு மிக்வேல் துன்புற்ற மக்களுக்கு ஆறுதல் அளித்தார். கிபி 1896 முதல் 1905 வரை நவ துறவிகளுக்கு பயிற்சியாளராக இருந்த இவர் ஜப்பான் சென்று தன் சபையின் எழுத்து கருவூலங்களை பிரெஞ்சு மொழியிலிருந்து ஸ்பானிய மொழிக்கு மொழிபெயர்த்தார். 32 ஆண்டுகள் ஆசிரியராக பணி செய்து மாணவர்களுக்கு நல்ல நண்பனாக இருந்த அருட்சகோதரர் மிக்வெல் கோடேரோ உடல் நலிவுற்று கிபி 1910 பிப்ரவரி 9 நாள் விண்ணகம் சென்றார். தன் எழுச்சியூட்டும் எழுத்துக்களாலும் வலிமை மிகுந்த மறைவுரையினாலும் ஆண்டவரை அறிவித்து கல்வி பணியினை செய்து வாழ்ந்த அருட்குரு மிக்வெல் கோடேரோவினை திருத்தந்தை 2 ஜான் பால் 1984 அக்டோபர் 21 நாள் புனிதராக உயர்த்தினார். புனித மிக்வெல் கோடேரோ திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் ஆசிரிய பெருமக்கள் தங்களது பொறுப்புணர்ந்து கல்வி பணி ஆற்றுவதற்காக ஆண்டவரிடம் ஜெபிப்போம்.